நமசிவாயா. ஆனவருக்கும் மாலை வணக்கம். நான் இந்த குரூப்ல இது 2வது தடவை வருது. முதல் முறை வரும்போது நீங்க அனைவருக்கும் ஏற்பட்ட 2400 சந்தேகங்களும் எனக்கும் இருந்துச்சு. அத்தனையும் கேட்டேன். என்னுடைய ஒரு நண்பர் மூலியமா இந்த டூருக்கு நான் வந்தேன். அதுக்கப்புறம் அவரு கூட ரொம்ப க்ளோஸாக பழகினேன். கோயம்புத்தூர் வரும்போது என்ன பார்ப்பாரு, என் கடைக்கெல்லாம் வருவார். சும்மா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு போவார். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டூர் கூப்பிடும் போது கூப்பிடுங்க. அடுத்த சந்தர்ப்பம் இந்த குமார் மாம்ஸ் ரவி, நீ எப்போ போனாலும் என்னை கூட்டிகிட்டு போ, நான் அனுப்பிச்சுடுறேங்க, எனக்கு அவர் தெரியும், நான் பார்த்துக்கிற மாதிரியே அவர் பார்த்துக்குவாருண்ணே, வேண்டவே வேண்டாம், நீ வந்தீங்கன்னா நான் வருவேன், பணத்தை பற்றி கவலைப்படாத, நீ எப்போ போனால் கூப்பிட்டு. அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் வராது, எனக்கு ரொம்ப சங்கடம், அவங்களையும் நான் கூட்டிகிட்டு வருவேன். அவங்களால முடியாட்டி தோளில் வச்சுட்டாச்சு தூக்கிட்டு வருவேன்னு சொல்லியிருக்கிறேன் ஆச்சுங்களா. அதனால அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், வருவேன். அப்புறம் என்னோட சகோதரி கூட பிறந்த அக்கா, மச்சானோட சிஸ்டர், இவங்கெல்லாம் கேரளாவில் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க. எக்கேண்டதை கூட்டம் அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்ததே இல்லை. குழந்தை, குட்டி, மாடு, கண்ணு, கோழி, வயல், வட்டம் இப்படியே இருந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க எங்கள் அக்கா அயோத்தி ராமர் கோவில் மாத்திரம் கூட்டிகிட்டு போடா அப்படின்னாங்க. இவ்வளோ தூரம் வரையே அங்கே வரேன்னாங்க. ஐயோ இல்லை அது மாத்திரம் கூட்டிகிட்டு போனால் போதுன்னு. இல்லை வா அங்கேயே போகலான்னு சொல்லி போட்டு, அவங்களுக்கு இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம், தமிழ் புரியாது, என்ன சொன்னாலும் தெரியாது. பட் இருந்தாலும் கோயின்சைட் ஆகிட்டாங்க. எப்படி போயிட்டு வந்து நல்லபடியாக பார்த்துட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, பரவாயில்ல, எல்லா தரிசனம் எனக்கு நல்லபடியாக கிடச்சிது, நல்லா ஒரு உடம்பு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நல்லா வந்துச்சு, டைமுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் கிடச்சிதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. இனிமேலும் இந்த ட்ராவல்ஸுல யார் எங்கே வந்தாலும் எனக்கு வர பாக்கியம் இருந்துச்சுன்னா வந்துடுவேன். எப்போ எங்கே ட்ரூப் வந்தாலும் சரி, எங்கே வந்தாலும் சரி, சிவன் கூப்பிடும் போது கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வேற எனக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஓம் நம சிவாய.